சேலம் சிபிசிடி ஐயாட்ட வந்து முறையிடுங்க, புகார் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். தெரியாததில் எதுவும் பில்டப் பண்ண வேணாம். தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்கள், அவங்க பார்த்துக்கிறாங்க. நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், உங்ககிட்ட தாழ்மையோடு கேட்குறேன். இது எல்லா பேருக்கும் பரப்பி விடுங்க, ஃபார்வேர்ட் பண்ணுங்க. நம்மளும் கோடீஸ்வரன் ஆயிடுவோம், விடிஞ்சா கோடீஸ்வரன் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் பல கனவுகளோடு படுத்திருக்கோம். ஊருக்கு அன்னதானம், ஆனால் செய்கிறது பூரா மக்களுடைய ரத்தத்தை உரிகிறான், டெய்லி உரிகிறான். ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். செல்லர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் வந்துருச்சு, 15ஆம் தேதி வருது, 18ஆம் தேதி வருது. ஏங்க இதே தாங்க 17-18 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தகவல் 2007 இந்த மாதிரி தொழில் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. நாங்கள் விசாரணையில் இருக்கிறப்ப இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒரு 1000 ரூபா இந்த பணத்துலேருந்து வந்திருக்கு, இந்த தொழில் முடிச்சிருக்கோம், இதுலேருந்து எங்களுக்கு வந்திருக்கு, இந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? யாருமே கொடுத்ததில்ல. உங்கள்கிட்ட இருந்து பணத்தை மட்டும்தான் அவங்க பிடுங்குறாங்க. அது வாங்குற வரைக்கும் உங்களை தூங்க விட மாட்டாங்க, ஃபோன் எடுப்பாங்க. நீங்கள் பண்ணுறப்பெல்லாம் ஃபோன் எடுப்பாங்க. அதுக்கு பணத்தை வாங்கிட்டாலே உங்கள் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு மதிக்க மாட்டாங்க, கேட்குற கேள்விக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க. இந்த செல்லர்கள், செல்லர்கள் பூராமே இந்த மாதிரி தாங்க இருக்காங்க. இவங்க சொல்கிறது மொத்தம் ஒரு 53 பேர் 54 பேர் கூட்டமைப்பு சேர்ந்து தான் ஒரு சிண்டிகேட்டுங்கிறது. இவங்க வந்து எங்கேயும் ரெஜிஸ்டர்ட் பண்ணலை. இவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட்டுன்னு ஒரு ஒரு அசோசியேஷன் மாதிரி கூட்டமைப்பு அமைச்சுக்கிட்டு அவ்வளோ ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கூட்டமைப்பு எங்கேயுமே மீட்டிங் போடாதுங்க. ஒன்று கேரளாவில் போடும், ஆந்திராவில் போடும், இங்கே போட மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ நம்ம ஒரு இடத்துல போகிறோம்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த செல்லர் சொல்லுவாங்க, அந்த ஏஜென்ட் சொல்லுவாங்க, அது பெரிய ஃப்ராடு கம்பெனிங்க, அதுக்கு போகாதீங்க, எங்ககிட்ட வாங்க அப்படிம்பாங்க. ஆனால் இந்த 53 பேர் பேசிக்கிட்டு ஒரே பேப்பர் தான் வெளியே விடுவாங்க, ஒரே தேதி தான் விடுவாங்க. நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள், ஒரே தேதி தான் விடுவாங்க. பாருங்கள், 15ஆம் தேதி இப்போ சொல்கிறாங்கல்ல, அந்த 15ஆம் தேதி எல்லா செல்லர்களும் அவங்ககிட்ட இருக்கிற ஏஜென்ட்டு பூரா இதே தான் வாய்ஸ் மெசேஜ் வரும், எஸ்எம்எஸில் வரும், வாட்ஸ்அப்பில் வரும், ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். அப்படியே பழகிட்டாங்க ஐயா. நம்மளும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம். அவங்க நாளைக்கு கொடுத்துருவாங்க, நாளைக்கு நம்மளும் கோடீஸ்வரன் ஆயிடுவோம், விடிஞ்சா கோடீஸ்வரன் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் பல கனவுகளோடு படுத்திருக்கோம். சில திருடங்க என்ன செய்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் அந்த இதை அனுப்புகிறாங்க, ஏடிஎம்மில் பணம் இத்தனை கோடி வந்திருக்குங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது எப்படிங்கிறது இது அரசும் காவல்துறையும் தான் கண்டுபிடிக்கணும். லெஜரில் காமிக்கிற மாதிரி காமிக்குது. வங்கியில் வேலை பார்க்குறவங்களும் இவங்களுக்கு உடந்தையாக இருக்காங்களா, அதை கண்டுபிடிங்க காவல்துறை ஐயா அவர்களுக்கு. இது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பேங்க்கில் வந்த மாதிரியே வருது, அது எப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இதை காமிச்சு தான் ஏடிஎம்மில் போய் இருங்க, விடிஞ்சோடனே ஏடிஎம்மில் பணம் வந்துடும் அப்படின்னு நிறையா பேர் ராத்திரியோட ராத்திரி இடத்த பிடிச்சி அந்தந்த தெருவில் இருக்கிற ஏடிஎம்மில் போய் உட்காந்துருக்காங்க ஐயா. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த செய்தியை நான் இந்த தகவலை கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா பாருங்கள். ஏடிஎம்மில் வந்த மாதிரியே இருக்கும். 3 கோடி ரூபா வரும், 300 கோடி காமிக்கும், 200 கோடி காமிக்கும், லெஜரில் காமிக்கிற மாதிரி காமிக்குது. அது எப்படி? வங்கியில் இருக்கிற வேலை செய்கிறவங்க யாராவது சப்போர்ட்டில் தானே இது நடக்கும். இது எப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியலங்க ஐயா. நாங்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் 2-3 இடத்துல விசாரிச்சுருக்கோம். அது உண்மையாங்கிறது இன்னும் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ எல்லா ஏரியாவிலையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவிலையும் சிபிசிடி விசாரித்து கொண்டு இருக்கிறது. மக்களே, இது ஒரு வரப்பிரசாதமாக நினைத்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, ஆதாரம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவங்க கூப்பிட்றப்ப போய் ஆஜராகி அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், ஐயா நான் 3.5 வருஷம் இதில் போராடுறோம், எந்த காவல்துறையாவது நாங்கள் போய் பேசுனதுக்கு யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு தினமும் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் ஐயா. தினமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள்லாம் யாராவது கூப்பிட்டு பெரிய அதிகாரிகள் பேசுவாங்க, நம்மளுக்கு அதில் ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நேர்மையான அதிகாரிகள் இன்னும் இருக்காங்க. இப்போ அவங்களே நம்மளுக்கு உதவி பண்ணுறேங்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்க. ஸ்டேஷனில் போனால் கம்ப்ளைண்ட்டே வாங்க மாட்டேங்கிறாங்க ஐயா, விரட்டி விட்டுறாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. பெண்களை வந்து அவங்கள கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் ஓடி போயிடுறாங்க. அதனால தான் நிறையா பேர் புகார் கொடுக்க முடியலை. இப்போ இவங்களே கூப்பிட்டு எல்லாமே கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எது நடந்ததை சொல்லுங்கள். நம்மளா ஏன் பில்டப் பண்ணணும்? நடந்ததை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அவங்களே அதை பார்த்துக்குருவாங்க. நிறைய இருக்குங்க. இந்த சந்தர்ப்பத்தை யாரும் நழுவ விடாதீர்கள் மக்களே. இதையும் நீங்கள் விட்டீங்கன்னா எப்பொழுதும் நீங்கள் பணம் வாங்க முடியாது. இது ஒரு பண பேராசையை தூண்டி விடுறாங்க. யாருக்கும்
எந்த வியாபாரமும் நடக்கலைங்க. முழுக்க முழுக்க பொய்ங்க. அது மோசடித்தனம். 1000% சொல்றீங்க, அது மோசடி. உண்மையிலேயே மோசடிங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சு ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் உங்களுக்கு மனசு மாறலையா? இன்னும் பணம் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வாங்க, இது தெரியாத இடத்துக்கெல்லாம் இந்த ஒளிபரப்புங்க. ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. நான் சப்ஸ்கிரைப்னு கேட்கலங்க, ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு வரட்டும், வெளியே வந்து அவங்கெல்லாம் வந்து புகார் கொடுக்கட்டும். சாமிநாத ஐயர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்கய்யா. என்ன சொன்னார்? அந்தந்த அதிகாரி ஏதோ பேர் சொன்னார், வடநாட்டு பேர். அதெல்லாம் வாயிலே வரமாட்டேது. அவர் பேர் மட்டும் தான் சொல்கிறாரு. அவர் அதிகாரிகள்ங்கிறாரு, நீதிபதிகள்ங்கிறாரு, அரசியல்வாதிகள்ங்கிறாரு. அவங்கெல்லாம் யார், எந்த போஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கெல்லாம் வந்தாங்க, மீட்டிங்க்கு வர்றாங்க, எல்லாமே நலத்திட்ட உதவி செய்கிறோம் வாங்கங்கிறாங்க. அவங்கெல்லாம் எந்த பதவியில் இருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க இந்தியாவில், அதை சொல்லுங்க. ஒரு வயலும் சொல்ல மாட்டான். இந்த ரமேஷ் கண்ணா சொன்ன மாதிரி, தத்து எடுக்கிற மாதிரி இவருக்கு அன்னதானம் போடுறாரு. காமாட்சி கருணை இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு அன்னதானம். ஆனால் செய்கிறது பூரா மக்களுடைய ரத்தத்தை உரிகிறான், டெய்லி உரிகிறான். அவங்க கிட்ட இருக்கிற ஏஜென்ட்டுகள்லாம் கேள்வி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்க. ஏன்னா பாதி அடிச்சிருக்காங்க. முதல் ஐடி போடுறப்போ 1 லட்ச ரூபா கொடுத்து ஐடி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாதி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 40%, அப்புறம் 30%, அதுக்கப்புறம் முழுசாவே இவங்க வச்சுக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இவங்களே ஏஜென்ட்டுகளே வச்சுக்கிறாங்க. செல்லரு கோசெல்லரை காட்டில் ஏஜென்ட்டுக்கு தான் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய போயிருக்காங்க. ஒரு ஊருக்கு யாரை பார்த்தாலும் ஏஜென்ட்டுங்கிறான். இந்த நோட்டீஸ் அடிச்சு விடுவான் பாருங்க, அது மாதிரி விடுறான். யார் வேணாலும் போய் ஏஜென்டா இருக்கலாங்கய்யா. நம்ம பணத்தை கொடுத்து போட்டு நம்ம இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப வேதனையா இருக்குங்க. எல்லாம் வந்து சிபிசிடி, சேலம் சிபிசிடி ஐயாட்ட வந்து முறையிடுங்க, புகார் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, தெரியாதல எது பில்டப் பண்ண வேணாம், தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ நிறைய இடத்துக்கு தொலைபேசி மூலமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மோசடி, இந்த திருட்டு பைகளை பூராத்தையும் ஒழிக்கலாம். களவாணி பைகளை பூரா ஓட விரட்டலாங்க. இனிமேல் நம்மளுக்கு அடுத்து வர சந்ததியர்கள் நிம்மதியாக இருக்கட்டும் ஐயா. நம்மளுக்கெல்லாம் வயசாகிடுச்சு, எப்போ நம்மளுக்கெல்லாம் டிக்கெட் வாங்குவோங்கிறது தெரியாது. நம்ம போகிறவங்களையும் ஒரு சாதிப்போங்கிற ஒரு சாதிச்சுட்டு போவோம். என்னை மிரட்டினாங்க, நான் அப்பவும் சொன்னேங்க, இந்த உயிர் எப்போவோ போக வேண்டிய உயிர், எதுக்கு போகுதுன்னு சொல்லி தான் என்னுடைய கேள்வி. எந்த காரணத்துக்காக இந்த உயிர் போகுது, அதுதான் என்னுடைய கேள்வி. நான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதை பற்றி நான் பேசுவேன். முடிந்தால் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க. என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் பேசுவேன். ஏன்னா நான் யார்கிட்டையும் பணம் வாங்கலை, நான் மோசடி பண்ணலை. நிறைய பேர் கத்தி கதறாங்க ஃபோன்லாம், பாவமாக இருக்குங்கய்யா. உண்மையிலேயே சொல்கிறேன், இதெல்லாம் மனுஷ ஜென்மங்களா இல்லை ஜந்துகளான்னு தெரியல. அவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மங்கள் இவங்க எல்லாமே. அவங்களுடைய பார்ட், அவங்களுடைய தேவை, அதைத்தான் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தையும் 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி. இவங்க சம்சாரத்துக்கெல்லாம் கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுத்துறான், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்துறான், நகை வாங்கி கொடுத்துறான், விலை உயர்ந்த நகை, விலை உயர்ந்த சேலை, லக்ஸுரி லைஃப்பை கொடுத்தோடனே அவங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்க செய்கிற மோசடித்தனத்துக்கும் அவர்கள் மனைவிமார்களும் பொறுப்பாளர்களே, பொறுப்பாவார்கள். மக்கள்கிட்ட சுரண்டிய பிடுங்கிய பணத்தை பூரா அவங்க சொத்து பினாமி பேர்லாம் வாங்கியிருப்பாங்க. மச்சனே, மாமே, பொண்ணு மருமையன், மகன், மருமக, எல்லா ஒய்ஃபு, எல்லா பேரும் வாங்கியிருப்பாங்க. எல்லா பேர் சொத்தையும் கேப்சர் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. மக்களே யாரும் பயப்பட வேண்டாம். காலகாலத்தில் அவங்க ஊரை விட்டு, இந்த மாநிலத்தை விட்டு போகிறவங்களையும், இந்தியாவை விட்டே போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியே போகிறவங்களையும் புகார் அளிங்க. நீங்கள் வாங்க, சேலத்துக்குள்ள போய் நீங்களே அதில் வர்ற ஃபோன் நம்பரை பார்த்து பேசுங்க. ஐயாட்ட பேசி எப்போ வரட்டும்னு சொல்லி கேளுங்க. காலகாலத்தில் போங்க. எல்லாம் ஓடி போயிட்டானா நம்ம பணம் வாங்க முடியாதுங்க. இன்னமும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்கள் ஒரு தலைமுறையே போகுதுங்க. நான் தான் சொல்கிறேன், இல்லை நம்ம தலைமுறை போய் தொலைஞ்சிருச்சு, நம்ம ஏமாந்துட்டோம். அதுக்கு உண்டான வழியை வகுத்து கொடுத்துட்டு அடுத்த தலைமுறைக்கு வழி கொடுப்போமே. இன்னைக்கு 1 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்குங்க மக்களே. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது தெரியுங்களா? அவமானம்லாம் இருக்குங்க. நாங்கள்லாம் நிறைய அவமானம் சந்திச்சிருக்கோம், நிறைய அவமானம் நான்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன யோசனை சொல்லி உங்களை அனுப்புகிறோம், போங்கன்னு. சிபிசிடி, சேலம் சிபிசிடி அலுவலகத்துக்கு போய் முறையிடுங்க. நாங்கள்லாங்க 3 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் காத்துக்கிட்டு இருந்த பல நாட்கள் உண்டுங்க. அந்தாடுறாங்க. இங்கேருந்து கமிஷனராக சிசிபிக்கு அனுப்புவாங்க, சிசிபிலேருந்து திருப்பி லோக்கல் ஸ்டேஷனுக்கு. இது ஒரு 6 மாதம், அது ஒரு 6 மாதம் வரும். ஆகஸ்ட் 28 வந்தால் எனக்கு 1 வருஷம் ஆச்சு எஃப்ஐஆர் போட்டு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. அவர் தைரியமாக இருக்கான். ஏபி கூட வாங்கலை, அன்சில் பெயில் கூட வாங்கலை, முன்ஜாமீன் கூட வாங்கலை. ஏன் வாங்குறாரு? அவர் தான் சொல்கிறாருல்ல, நான் பணத்தை கொடுத்துட்றேன் காக்கி சட்டைக்கு அப்படிங்கிறான்.
தைரியமாக சொல்கிறான். என்னை யார் எங்கே கூட்டு போனாலும் அங்கேயே திரும்பி கொண்டு இறக்கி விட்டு போயிடுவாங்க நான் கொடுக்குற பணத்துக்கு. அதேங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஸ்டேஷன்லேருந்து சம்மன் அனுப்புனாங்க, இத்தனாம் தேதி ஆஜராகுன்னு சொல்லி. ஸ்டேஷனில் தான், கோர்ட்டில் கிடையாது, ஸ்டேஷனில். அதுக்கு அந்த போஸ்ட்மேனுக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு மனுஷன் 100 ரூபா கொடுக்குறதுக்கே நம்ம அழுவோம். 5000 ரூபா கொடுக்குறான். அவன் கொடுக்குறத பார்த்துட்டு அவன் பொண்டாட்டி வந்து வாங்குது, பார்த்துட்டு டோர் லாக்குன்னு எழுதுறாங்க. இது எப்படி சார் சாத்தியக்கூறாகும்? நாங்கள் என்ன செஞ்சோம், இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கே, அப்போ இதுக்கு பின்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போஸ்ட்மேனுக்கு பின்னாடியே போய் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோம். இவர் போய் பெல் அடிக்கிறாங்க, கேட்டை திறக்கிறாங்க, உள்ளே இருந்து லேடிஸ் வர்றாங்க, யாருக்கு என்னன்னு கவரை பார்க்குறாங்க, கீழே அந்த ஃப்ரம் அட்ரஸை பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க. இவர் காசை வாங்கிட்டு வந்துடுறாரு போஸ்ட்மேனு. அப்புறம் போஸ்ட் மேனேஜர்கிட்ட பேசி போரூரில் அவர் மேலே துறை நடவடிக்கை எடுக்கணும். இல்லை சார் இந்த மாதிரிலாம் நான் இனிமேல் பண்ண மாட்டேன் சார்னு சொன்னதுனால விட்டுட்டோம். சில கீழே இருக்கிற காவல்துறைக்காரங்க யாராவது பெட்டிஷன் கொடுக்க போனால் அந்த அலுவலகத்திலே அந்த பெட்டிஷனை கிழிச்சு போட்டுறாங்க. சில பேர் சாமிநாதையர்கிட்டையே கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்தாங்க உங்கள் மேலே வந்த பெட்டிஷன் சொல்லி. அதனுடைய பெயர் எல்லாமே என்கிட்ட இருக்குது, அவங்க போட்டா இருக்கு, அது எந்த காவலருங்கிற முதற்கொண்டு என்கிட்ட இருக்கு. இந்த டிஎஸ்பி பறந்தாமல்லாம் அவருக்கெல்லாம் என்னங்க சம்பளம் வந்தா பத்தாதா? சரி கிம்பளம் வந்தா பத்தாதா? இதுல சம்பாதிக்கணுமா? எவ்வளவு பேர் அவர் சேர்த்திருக்காரு தெரியுங்களா? இவங்களையெல்லாம் அந்த பதவியை பறிச்சுட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற சொத்து, அவங்க என்ன படிச்சிருந்த, எங்கேயுமே வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு வரணுங்க ஐயா, தீர்ப்பு வரணும். இவங்களை அப்படியே பாய்காட் பண்ணணும். எதுவுமே இவங்க படித்த படிப்புக்கு எங்கேயும் வேலை கிடைக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, அப்படி தரவும் கூடாது. இவரை வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து இவர் சம்பாரித்த பணத்தை பூரா பிடுங்கணும். நகையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. எல்லா பேரும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி வச்சுருக்காங்க. இதில் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சமீப காலங்களாக, வருடங்களாக ஒவ்வொருத்தரும் தான் உண்மையான பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிடுறது. ஆனால் எல்லாருக்கும் அவங்க பேரில் சொத்து இருக்கும், லக்ஸுரி என்னென்ன இருக்கணுமா இவருடைய இது அத்தனையும் அங்கே இருக்கும். ஆனால் வெளி உலகத்துக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா லேடிஸ் பேரில் இருந்தால் விட்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த செல்லர்கள், கோ செல்லர்கள்லாம். அவங்ககிட்ட இருந்தது அந்த சொத்தை பிடுங்குவாங்க, கவர்மெண்ட்டு அதை அபகரிக்கும். உண்மையான பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்கிட்டு திடுறது, பொறுக்கிட்டு திரிகிறது. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? அந்த பணம் செய்கிற பாடு, இந்த பாவத்தெல்லாம் இவங்கெல்லாம் எங்கே போய் தொலைக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்க சந்ததியர்களுக்கு இந்த பாவம் எல்லாம் வருங்க. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம படுற பாடு, நம்ம சொட்டு கண்ணீர், அதுக்கு பதில் சொல்லி தாங்க ஆகணும். ஆண்டவன் சும்மா இருக்க மாட்டாருங்க. கண்டிப்பா இதுக்கு தண்டனை உண்டு. அவங்க காலங்காலமா பாரம்பரியமா அந்த தண்டனை அனுபவிப்பாங்க. யாராவது இதுல இருக்கிறவங்க உருப்படியா இருக்காங்களான்னு பாருங்க. நம்மகிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு போனாங்கல்ல, யார் குடும்பமாவது நிம்மதியா இருக்கா, நல்லா இருக்காங்களான்னு பாருங்க. பணம் இருக்கும், சந்தோஷம் இருக்காது, மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்காதுங்க. நிறைய பேர் இந்த எஸ்டிஜி வினோத்குமார் வந்து பினாமி பேர்ல 17-18 அறக்கட்டளை வச்சிருக்காரு. இது அரசாங்கம் ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேரை உறுப்பினராக சேர்த்து ஏகப்பட்ட பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. அந்த 18 அறக்கட்டளை வச்சிருக்காரு. ஏன் கவர்மெண்ட் கேட்காதா? இது எப்படி இது உனக்கு அறக்கட்டளைன்னு வந்துச்சுன்னு? அரசியல்வாதிகளே போய் நோண்டுறீங்களே, ஏன் இந்த மாதிரி ஆட்களை நோண்ட வேண்டியதானே? நம்ம என்ன நினைக்கிறோம், கஞ்சா, இந்த பெட்டு, இந்த டாஸ்மாக்கு, மணல், இதுலதே ஊழல் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு மேலே முதலீடு இல்லாமல் உட்கார்ந்த இடத்துல அத்தனையும் கிடைக்குதுங்க மக்களே. ஒரு டாஸ்மாக் வச்சு அங்கே வேலை பார்க்கணும், திருட தெரியணும், எல்லாமே இருக்குங்க. அரசியல்வாதியாக இருந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும், அவங்க வந்து உட்காரணும், எல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆனால் இதில் எந்த வேலையும் கிடையாதுங்க. அவங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்தீங்கன்னா ஐயோ ஆள முடியல, அவ்வளோ இதாக உட்காந்து பணம் வசூல் பண்ணுறாங்க. ஏன் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு? ஏன் இந்த அரசியல்வாதிகள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இதுக்கு ஒரு நல்ல முடிவு வந்திருக்கு. எல்லா பேரும் சேலம் சிபிசிஐடிக்கு போங்க, அங்கே போய் புகார் அளிங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். இத்தனை வருஷம் போராட்டம், 3.5 வருஷம் நான் மட்டும் போராட்டம், என்னைய மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலங்க. எல்லாம் போங்க, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல எதிர்காலத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம நிம்மதியாக நம்ம பணத்தில் நம்ம இருக்கலாம். அடுத்தவங்க பணத்துக்காக நம்ம ஓடி ஒளிய வேண்டியதில்லை, எங்கேயும் போக வேண்டியதில்லை. பயந்து ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு எல்லாம் தனித்தனியாக தலைமுறைவாக இருக்காங்க. இனி அப்படி ஒன்றும் நடக்காது. நீங்கள் ஐயாட்ட போய் எல்லாத்தையும் சொன்ன உண்மையை சொல்லுங்கள், அவங்க அதுக்கு ஒரு தீர்வு காமிப்பாங்க. கண்டிப்பாக அது நடக்கும், உறுதியாக நடக்கும். அதே மாதிரி உங்கள் கண்ணுக்கு கிடைச்ச ஏஜென்ட்டுகளை பிடிச்சி கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைங்க. இதை செய்யுங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்குங்க ஐயா. மக்களே எல்லாம் வாங்க. அதே மாதிரி ஒன்னே ஒரு நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், உங்ககிட்ட தாழ்மையுடன் கேட்குறேன், இது எல்லா பேருக்கும் பரப்பி விடுங்க, ஃபார்வேர்ட் பண்ணுங்க. நிறைய இடங்களுக்கு ஃபார்வேர்டாக ஆகாமையே இருக்குது, இன்னும் நிறையா இருக்காங்க. நேற்று ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறாரு,
நான் தெரியாமல் அவர் நம்பர் சேவில் இருக்குது, என்னதில் கான்டாக்டில் இருக்குது, அந்த நம்பரில் நான் அவருக்கு அனுப்பிட்டேன். அவர் என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு. நான் அனுப்புனது காலையில் மதியம் 1 மணிக்கு. சாயந்தரம் சார் இதுலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ். அவர் என் நண்பர் தான். அவர் நண்பர்னா ஒரு குறுகிய கால நண்பர், பிளம்பர் அண்ட் எலக்ட்ரிஷியன். அவர் பார்த்துட்டு சார் அனுப்பியிருக்கீங்கன்னாரு. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது தவறாக அனுப்பிட்டேனா அப்படின்னேன். இல்லைங்க நான் அதில் இருக்கேங்க, நானும் சாமிநாத ஐயர்கிட்ட தாங்க பணம் போட்டிருக்கோம், எங்கள் ஏஜென்ட்டு, நாங்கள் ஒரு 300-400 பேர் இருக்கோங்கிறாரு. அப்படி ஷாக் ஆகிட்டேங்க. அவங்களாம் இந்த பணம் வருதுன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க, கனவு கண்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த என் பக்கத்திலே இருக்காரு. அவருக்கு என்னுடைய வீடியோ போகல இது வரைக்கும், என்னதுக்கும் போல. திருச்சியிலேருந்து நண்பர் அனுப்புகிறாரு, அந்த வீடியோவும் போல. ஏங்க இத்தனை நாளாக நீங்கள் பார்க்கலையான்னு கேட்டேன். இல்லைனா நாங்கள் அதை நான் மைண்ட்லேயே உங்களை நான் நினைக்கல, திடீர்னு நீங்கள் அனுப்புனது அப்புறம் தான் ஒவ்வொன்றா தொட்டு பார்க்குறேன், இப்படி வருது. இது உண்மையாக பொய்யான? இது முழுக்க முழுக்க பொய். நிறையா பேர் இறந்துருக்காங்க. காலகாலத்தில் போய் புகார் அளிங்கன்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வந்துருவாங்க. மிக விரைவில் இது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். எல்லோரும் கடவுளை வேண்டிக் கொள்வோம். நல்லதே நடக்கட்டும். வணக்கம்.